ஹலோ ஃபோக்ஸ். புரி வச்சா யாரே விழணும். நானும் எங்க காலேஜ் ஃப்ரெண்ட்ஸும் போன இடம் தான் டர்ஃப் சாம்பியன். ஃபோக்ஸ், ஸ்பாஞ்ச் பாலையும் 5 rupees பாலையும் விளையாடுறவனை கூட்டிட்டு போயிட்டு டர்ஃப்ல விட்டா என்ன ஆகும்? அட அதுதாங்க இங்க நடந்துச்சு. நான் பொதுவாக சின்ன வயசுலேருந்து கிரவுண்டு பக்கம்லாம் போனதில்ல, ஸ்ட்ரீட்லேயே தான் விளையாடுவோம். ஸ்ட்ரீட்டில் விளையாண்டு அங்கங்கே பிரச்சனை பண்ணுவோம். என்னை சடனாக ஒருத்தவங்க கூப்பிட்டு ஒரு ஓவருக்கு எத்தனை பால், கிரிக்கெட்னா என்னன்னு அதை பற்றி கேள்வி கேட்டால் ஒன்றுமே தெரியாது. எனக்கு கிரிக்கெட் பற்றி எதுவும் தெரியாதுன்னு சொல்லிட்டு நான் ஃபீல் பண்ணலை. இங்கே போயிட்டு என்னால் எந்த அளவுக்கு இங்கே என்ஜாய் பண்ண முடியுமோ ஃப்ரெண்ட்ஸ் கூட சிரிச்சுட்டு ஜாலியாக பேசிட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருந்தோம். அப்பப்போ கொஞ்சம் விளையாண்டோம். ஃபோக்ஸ், நீங்கள் ஸ்ட்ரீட்டில் விளையாண்டு ஜன்னல் கண்ணாடி, வண்டி கண்ணாடி, இல்லை பக்கத்து வீட்டில் பால் போச்சுன்னா தராமல் இருக்கிறது, இந்த மாதிரி பிரச்சனைலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்களா? நான் சின்ன வயசுலேருந்து ஃபேஸ் பண்ண பிரச்சனை அதுதான். எங்கள் வீட்டு வாசல் விளையாடாத தம்பி, அந்தாண்ட போய் விளையாட சத்தமாக இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனால் என் ஃப்ரெண்ட்ஸ் செம்மையாக விளையாண்டாங்க. எனக்கு இப்போவும் கிரிக்கெட் பற்றி ஒன்றும் தெரியாது. ஆனால்